வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 4 குரிய சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which one of the following is not correct? கீழ்கண்ட பின்வருவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல ரெண்டு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். ஒன்னு மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன், இன்னொன்னு ரீவெர்பரேஷன். இந்த மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன், இன்னொன்னு ரீவெர்பரேஷன். அதாவது ரீவைப்ரேஷன் வேற, இங்க நீங்க பாக்குறது ரீவெர்பரேஷன். சரிங்களா? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க? பலமுறை எதிரொலித்தல் எதிரொலிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா, ரீவைப்ரேஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ரீவைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சின்ன அறைக்குள்ள நம்ம ஒரு சவுண்ட் வேவ் விடுறோம் அப்படின்னா திரும்ப பக்கத்துல இருக்க செவர்கள் மூலியமா சீலிங்ல எதிர்பட்டு திரும்ப என்ன செய்யுது அப்படின்னாக்கா எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அது பேரை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ரீவைப்ரேஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் நடந்து இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? சவுண்ட் வேவ்ல மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? ரீவெர்பரேஷன் இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இது ஆக்சுவலா கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இங்க நாட்னு கேட்டிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. அடுத்து இந்த ரீவைப்ரேஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த சின்ன ரூம்ல ரீவைப்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு சரியானபடி அந்த சவுண்ட் வேவ்ன்றது டிராவல் ஆக முடியாது. ஒரு ரூம் சின்ன சைஸ்ல இருக்கும்போது, அதாவது ஒரு ரூம் சின்ன சைஸ்ல இருக்கும்போது சவுண்ட் வேவ் வருது அப்படின்னா பக்கத்துல எதிரொலிச்சு திரும்பி வரும்போது அது என்ன சொல்ல வருது, அந்த சவுண்டு என்ன சொல்ல வருதுன்றத கிளியாரிட்டி நம்மளுக்கு இருக்காது. அதனாலதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல அன்டிசரபிள் சொல்லியிருப்பாங்க. அதாவது மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் அர்த்தம் ரீவெர்பரேஷன் நடக்கும்போது என்ன இருக்காது? ஸ்மால் ரூம்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அன்டிசரபிளா இருக்கும். இதே இது லார்ஜ் ஹால்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இம்ப்ரூவ் சவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா செய்யும் அப்படின்னாக்கா இம்ப்ரூவ் பண்ணும். தமிழ்லயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சிறிய அறைகளில் பலமுறை எதிரொலித்தல் தேவையற்றது மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அன்டிசரபிள். அதுக்கு சரியானது தேவையற்றன்னு சொல்லலாம், அல்லது நம்மளுக்கு கேட்கக்கூடிய விதமா கிளியாரிட்டியா இருக்காது. அதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பெரிய அரங்குல இருந்துச்சு அப்படின்னா பலமுறை எதிரொலித்தல் ஒலியின் பரவலை மேம்படுத்தும். அந்த சவுண்டோட கிளாரிட்டி என்ன செய்யுது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுது லார்ஜர் ரூம்ஸ்ல. அப்ப உனக்கு இந்த கொஸ்டின் என்னென்ன படிச்சுட்டு அப்படின்னா ரீவைப்ரேஷன் அப்படின்னா என்னன்றது படிச்சிருக்க. ரீவைப்ரேஷன் அப்படின்னா என்ன? மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் சவுண்ட். அதாவது சவுண்டு ஒலியானது பலமுறை எதிரொலித்ததை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எதிரொலிப்பை அல்லது ரீவெர்பரேஷன் அப்படின்றத சொல்றோம். அது படிச்சாச்சு. அது ஸ்மால் ரூம்ல எப்படி இருக்கும், லார்ஜர் சைஸ் ரூம்ல இருக்கு அப்படின்றது படிச்சாச்சு. ஆக்சுவலா ரீவைப்ரேஷனுக்குரிய டெஃபினிஷனே இவ்வளவுதான். சரிங்களா? ஆனா இங்க ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் சேஞ்ச் தி பிச் ஆஃப் தி சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷனுக்கும் பிச் ஆஃப் த சவுண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இங்க நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, அதனால இங்க நமக்கு என்ன ஆன்சர் போட்டலாம்? இது வந்து நடக்காது. இங்க ரீவைப்ரேஷன்ல இது நடக்காது. நம்மளுக்கு இங்க நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The sound wave has frequency of 4 Hz. சரிங்களா? அதாவது ஒரு ஒலி அலையின் அதிர்வெண் 4 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 4 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கான். மற்றும் அலை நீளம் வேவ் லென்த் கொடுத்துருக்கான் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். வேவ் லென்த் கொடுத்துருக்கான் 15 சென்டிமீட்டர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அலை, அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒலி அலை வந்து எனக்கு 1.8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? சரிங்களா? ஒரு ஒலி அலையானது என்ன நீளத்துல இருக்கான்? 15 சென்டிமீட்டர் இருக்கான். சரிங்களா? ஒலி அலையானது என்ன நீளத்துல இருக்கான்? 15 சென்டிமீட்டர் இருக்கான். இதோடைய அதிர்வெண் எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 4 கிலோஹெர்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு யூனிட் தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். சரிங்களா? இருக்கக்கூடிய அந்த ஒலி அலையானது எனக்கு 1.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? கேள்வி புரிஞ்சுக்க முடியுதா? இந்த அளவுல இந்த அதிர்வெண் கொண்ட ஒரு ஒலி அலை இருக்கு, அது எனக்கு 1.8 கிலோமீட்டர் கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா நீங்க சம் புரியுறதுக்கு என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றது எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? சொல்யூஷன் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு அதிர்வெண் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி என்னன்னு போடலாம்? எஃப்னு போடலாமா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எதுல மாற்றுவோம்? பொதுவாக ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஹெட்ஸ். அதனால இது என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா கிலோ ஹெட்ஸை ஹெட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 4 × 1000
4 into 1000 ஹெர்ட்ஸா மாத்தியாச்சு சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க. வேவ் லென்த் ஆஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 15 சென்டிமீட்டர். வேவ் லென்த்தோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா லாம்டா சரிங்களா. வேவ் லென்த்தோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, லாம்டா. லாம்டா ரெஃபர்ஸ் டு வேவ் லென்த். அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா 15 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இங்க டிஸ்டன்ஸ் எல்லாமே எஸ்ஐவி ப்ரோக்ராம் என்ன யூனிட்ல தான் இருக்கணும், மீட்டர்ல தான் இருக்கணும். அப்ப 15 சென்டிமீட்டரை நான் மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா 15 டிவைடட் பை 100 போட்டுப்பேன் சரிங்களா. 15 டிவைடட் பை 100. அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா 0.15 கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எது சிம்பிளிஃபை பண்றதுக்கு எந்த ஈஸியா இருக்கோ அதை மாத்திக்கோங்க சரிங்களா. அடுத்து எனக்கு ஓகே இது கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க ஒரு வேவ் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ டிராவல் பண்ணணுமா, 1.8 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சரிங்களா. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, B is equal to lambda into f. V அப்படின்றது ஸ்பீடு, லாம்டா அப்படின்றது வேவ் லென்த், f அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சி சரிங்களா. f equal to நமக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னாக்கா 1/t அப்படின்னு சொல்லி எழுதுவோம். t அப்படின்னா டைம் ஓகேங்களா. இதோட யூனிட் வந்து ஹெச்எஸ்எட். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சிருந்தாதான் இந்த 1.8 கிலோமீட்டர் அது எவ்வளவு நேரத்தில் கிடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அப்ப லாம்டாவோட மதிப்பு எவ்வளவு, 15 டிவைடட் பை 100. ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஹெச்எஸ்எட்ல போடும்போது 4 into 1000. எவ்வளவு ஆன்சர் வந்துடும் அப்ப 15 into 4 60. இங்க ஒரு 0 இருக்கா, அப்ப 600 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னது, இந்த ஒளி அலையோடைய வேகம். இந்த ஒளி அலையோட வேகம் எவ்வளவு இருக்கு, 600 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. இந்த ஸ்பீட்ல நான் 1.8 கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு டைம் ஆகும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.8 கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னன்னு மாத்திக்கிறோம், மீட்டர்ல மாத்திக்கிறோம். அப்ப எப்படி எழுதிக்கலாம், 1800 மீட்டர்ல எழுதிக்கிறேன் சரிங்களா. சீக்வல் டு ஸ்பீட் எவ்வளவு, எஸ்னா ஸ்பீடு 600 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டைம். அப்போ டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறதுல இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 1800 டிவைடட் பை 600. இங்கிட்ட மல்டிப்ளை இருக்கிறது இங்கிட்ட போனால் என்ன மாறிடும், டிவைடுக்கு மாறி இருக்குமா. அப்போ இது அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 0 கேன்சல், 1 6 6, 3 6 18. அப்போ TC கூட நமக்கு என்ன ஆன்சர் வந்துருது அப்படின்னாக்கா 3 செகண்ட்ஸ் சரிங்களா. அப்போ TC கூட நமக்கு விடை என்னது, விடை ஆப்ஷன் B 3 செகண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. A boat at anchor is rocked by the waves whose consecutive crest are. உனக்கு crest அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். crest அப்படின்னா இப்போ ஒரு அலை, ஒரு ஒளி அலை போகுது அப்படின்னா மேல இந்த மாதிரி எழும்பி போகும் இல்லையா. இதுல மேல இருக்க பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது தமிழ்ல அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா முகடு, இதை வந்து அகடுன்பாங்க சரிங்களா. இப்ப என்ன சொல்லிட்டான் அப்படின்னாக்கா, ஒரு நங்கூரமிடப்பட்ட ஒரு படகு அலையினால் அசைக்கப்படுகிறது. அந்த அலைகள் அடுத்தடுத்த முகடுகளுக்கு இடையில் உள்ள தொலைவு, இந்த ஒரு அகடுக்கும் இந்த ஒரு முகடுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா 100 மீட்டர் இருக்கான் சரிங்களா. எவ்வளவு இருக்கு, 100 மீட்டர் இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், இவற்றின் திசை வேகம் 25 மீட்டர் பர் செகண்ட். எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கு. இங்கேயும் மீட்டர்ல தான் இருக்கு, மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, இங்கேயும் மீட்டர்ல தான் இருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிருக்கான் எனில் படகு அசையும் அதிர்வெண் எவ்வளவு. என்ன கேட்டிருக்கான், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ராக்கிங் ஆஃப் தி போட். அதனால என்ன கேட்டிருக்கான், எஃப் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, அதிர்வெண்ணுக்கு எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்கான் சரிங்களா. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், V = லாம்டா இன்ட்டு எஃப். V அப்படின்னா ஸ்பீடு, லாம்டானா வேவ் லென்த், எஃப் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி சரிங்களா. எவ்வளவு ஸ்பீடு இவனே கொடுத்துட்டான், 25 கொடுத்துட்டான். லாம்டா வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கான், 100. ஃப்ரீக்வன்சிக்கு தெரியாது, எஃப்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ எஃப் = என்னன்னு நமக்கு வந்துடும் 25 டிவைடட் பை 100 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 0.25 ஹெச். 0.25 ஹெச். அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி 0.25
25 ஹெர்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் ஹேப்பன்ஸ் இன் லாங்கிடியூடனல் வேவ். என்ன கேட்டிருக்கான், நெட் அலையில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டிருக்கான். அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நெட் அலை அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், குறுக்கலை அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து லாங்கிடியூடனல் வேவ் டிராவர்ஸ் வேவ்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இங்க நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா லாங்கிடியூடனல் வேவ்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி படிக்க போறோம். சரிங்களா, லாங்கிடியூடனல் வேவ் அப்படின்னா என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த துகள்கள் இருக்குல்ல, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க துகள், இந்த லாங்கிடியூடனல் வேவ் செயல்படும் போது அந்த துகள்கள் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னாக்கா அந்த நம்ம வேவ் போறதுக்கு இணையா செயல்படும். எப்படி செயல்படும், வேவ் போறதுக்கு இணையாக செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாங்கிடியூடனல் வேவ் பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னா பேரலா மூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் பண்ணும், பேரலா மூவ் பண்ணும். பட் இது பேரலா பார்ட்டிகல்ஸ் வந்து பேரலா மூவ் ஆகுதா, அப்ப இங்க என்ன உருவாகும் அப்படின்னா கம்ப்ரஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் உருவாகும். கம்ப்ரஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஒண்ணும் இல்ல, ஒரு ஒளியலையானது இப்படி போகுதா, கிளம்பி இப்படி போகும்போது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து முன்னோக்கி செல்லுதல், திரும்பி இது பின்னோக்கி வருதல், திரும்பி இது முன்னோக்கி செல்லுதல். சரிங்களா, இந்த கேப் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கம்ப்ரஷன் நடந்திருக்கும். இந்த கேப் அதிகமா இருந்துச்சு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா பின்னோக்கி செல்லுதல், கம்ப்ரஷன் அப்படின்னா முன்னோக்கி செல்லுதல். இந்த இடத்துல பிரஷர் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல பிரஷர் கம்மியா இருக்கும். சரிங்களா, பிரஷர் வந்து இங்க அதிகமா இருக்கும், இங்க பிரஷர் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லாங்கிடியூடனல் வேவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம கொஸ்டின் பாருங்க, பார்ட்டிகல்ஸ் ஸ்டே கம்ப்ளீட்லி ஸ்டில் அஸ் த வேவ் பாஸ். அந்த துகள்கள் வந்து என்ன சொல்றான், அலை கடந்து செல்லும் போது துகள்கள் முற்றிலும் அசையாமல் இருக்கும். அசையாமல் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு அலை கடந்து சென்றாலும் துகள்கள்ல அசைவுன்றது ஏற்படும். லாங்கிடியூடனல் அலை நெட்டலை கடந்து செல்லும் போது துகள்கள்ல அசைவுன்றது இருக்கும். சரிங்களா, அது எப்படி இருக்கும்னா முன்னும் பின்னுமாக இருக்கும். சரிங்களா, எப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், பார்ட்டிகல்ஸ் மூவிங் சர்க்குலர் அரௌண்ட் தி ரெஸ்ட் பொசிஷன். அதாவது என்ன சொல்றான் அப்படின்னாக்கா துகள்கள் அவற்றின் ஓய்வு நிலையில் சுற்றுவட்ட பாதையில் நகர்கின்றன. எப்படி நகருதான், சுற்றுவட்ட பாதையில். அதுக்கு இந்த ஆப்ஷன்ல வராது. அடுத்து சி என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், பார்ட்டிகல்ஸ் ஆசிலேட் பேக் அண்ட் ஃபோர்த் அபவுட் தேர் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட். சரிங்களா, ஒரு ஓய்வு நிலையில் இருக்கும் போது எப்படி இதாக இருந்திருக்கு அப்படின்னா முன்னும் பின்னுமாக துகள்கள் அவற்றின் ஓய்வு நிலையை பொறுத்து முன்னும் பின்னுமாக அதிர்கின்றன. அப்படின்னா அதிர்வு தான் என்ன அதிர்வு, லாங்கிடியூடனல் வேவ். அப்ப ரெண்டு வேவ் இருக்கு, ஒன்னு டிராவர்ஸ் வேவ், இன்னொன்னு லாங்கிடியூடனல் வேவ். சரிங்களா, டிராவர்ஸ் வேவ்ன்றது எப்படி போகும், பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வேவ் லென்த்துக்கு இணையா போகும், பேரலா போகும். இதே லாங்கிடியூடனல் வேவ்னா எப்படி போகும், பார்ட்டிகல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக நகரும். சரிங்களா, இங்க ரெண்டு விஷயம் நடைபெறும். என்னன்னா கம்ப்ரஷன் ரிஃப்ராக்ஷன். எங்க பிரஷர் அதிகமா இருக்கும், கம்ப்ரஷன் ஜோன்ல பிரஷர் அதிகமா இருக்கும், ரெஃப்ராக்ஷன் ஜோன்ல என்ன இருக்காது, பிரஷர் கம்மியா இருக்காது. இந்த கம்ப்ரஷன் ரெஃப்ராக்ஷன் எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த வேவ் ஆனது முன்னும் பின்னுமாக செல்லும். சரிங்களா, முன்னாடி போகும்போது கம்ப்ரஷன் அதிகமா பிரஷர் அதிகமாகி கம்ப்ரஷனும், பின்னுமாக அப்படின்ற வார்த்தை வருதுங்களா, அப்படி பின்னுமா வரும்போது ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா, இது ஃபுல்லா என்னது அப்படின்னாக்கா லாங்கிடியூடனல் வேவ். டிராவர்ஸ் வேவ்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த வேவ் ஒரு சென்ட்ரல் லைன் போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலும் கீழுமாக செல்லக்கூடியது என்னது, டிராவர்ஸ் வேவ்ஸ். இந்த ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்கல்ல, பார்ட்டிகல்ஸ் ஆசிலேட் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்களா, மேலும் கீழுமாய். அது வந்து என்ன வேவ் அப்படின்னாக்கா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு, இந்த கொஸ்டின்ல ரெண்டு வேவ் படிச்சிருக்க, ஒன்னு லாங்கிடியூடனல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்ப முன்னும் பின்னுமாக சென்றதுதான் என்னது, லாங்கிடியூடனல் வேவ். பார்ட்டிகல்ஸ் ஆக்சிலேட் பேக் அண்ட் ஃபோர்த் முக்கியம். சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்து the working principle of stethoscope is based on the ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்களா, டாக்டர் பார்த்துருப்பீங்கல்ல, காதில் வச்சிருப்பாங்க, நமக்கு இதயத்தில் வச்சு துடிக்குதான்ற பார்ப்பாங்களா, அதுதான் ஸ்டெதோஸ்கோப்பு. அது என்ன பேசிஸில் ஒர்க் ஆகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது என்ன பேசிஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல படிச்சோம் தெரியுமா, மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன்னா ரீவெர்பரேஷன் அப்படின்றது. அதன் அடிப்படையில் தான் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டெதோஸ்கோப்ன்றது ஒர்க் ஆகுது. சரிங்களா, இப்போ பாருங்க ஆப்ஷன்ல பாருங்க, கன்வென்ஷன் ஆஃப் சவுண்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். இதுக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன வராது, இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் சவுண்ட் வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்சர்வேஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட், இது எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சவுண்ட் இன்டு லைட் ஃபார் அப்சர்வேஷன், இது எதுவுமே நடக்காது. என்ன நடந்திருக்கும், மல்டிபிள் ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் சவுண்ட், அதாவது ரீவெர்பரேஷன் நடந்திருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல படிச்சோம் இல்லையா, அதுதான் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த டாக்டர் ஸ்டெதோஸ்கோப்ல யூஸ் ஆகுது. தமிழ்ல அதேதான், ஒளியின் எதிரொலி பலை நடந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் போலாமா, the twinkling of star is
மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இவென்ட். ப்ரொனவுன்ஸ்ட் அப்படின்னா தமிழ்ல பாருங்களேன், நட்சத்திரங்கள் மின்னுவது எப்போது அதிகமாக தெரியும் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரங்கள் மின்னுவதுன்றது உனக்கு எப்போ எதனால தெரியுது? போன டெஸ்ட்ல படிச்சிருப்போம். நட்சத்திரங்கள் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் எதன் மூலியமா நமக்கு தெரியுது? அட்மாஸ்பெரிக் ரிஃப்ராக்ஷன். சரிங்களா, அந்த ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் எதன் மூலியமா நடக்குது அப்படின்னாக்கா அட்மாஸ்பெரிக் ரிஃப்ராக்ஷன். தமிழ்ல வந்து வளிமண்டல ஒளி விலகல் அர்த்தம். தமிழ்ல வந்து வளிமண்டல ஒளி விலகல் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, அட்மாஸ்பெரிக் ரிஃப்ராக்ஷன். சரி, அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அவங்க ட்விங்க்லிங் இது மூலமா நடக்குதுன்னு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சு கேட்டிருக்கான். சரிங்களா, அதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஹாரிசான்னா என்ன, ஜெனித்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸி. இந்த ஸ்கை இஸ் கிளவுடி, மேகமூட்டமா இருக்கும் நட்சத்திரம் தெரியுமா? ரொம்ப தெரியாது. அப்போ இந்த ஆப்ஷன் என்ன செய்யாது? வராது. மூன் இஸ் பிரைட், மூன் பிரைட்டா இருக்கும்போது நட்சத்திரம் பெருசா தெரியுமா? தெரியாது. அப்போ இதுவும் ஆப்ஷன்ல வராது. சரிங்களா, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹரிசான்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஜெனித்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஈஸியான கான்செப்ட் தான், பாருங்க புரிஞ்சிடும். தமிழ்ல பார்த்தோன்னு வச்சுக்கேன், ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ ஹரிசான் என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன், தொடுவானத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிசான்னா தொடுவானத்தில். தொடுவானம்னா நம்ம அடிவானம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம சன் செட் ஆகும்போது அப்படியே பார்த்துட்டீங்களா, ஒரு கீழே போய் வந்து அதான் தொடுவானம்ன்ற சொல்லுவோமா. அப்போ இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நேர் மேல ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழ்ல வந்து உச்சின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் உச்சியில், உச்சின்னு அர்த்தம், ஜெனித் அப்படின்னு சொல்ல அர்த்தம். சரிங்களா, அடுத்து இதே இது ஹரிசான். ஹரிசான்ல பார்த்தா அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஹரிசான் அப்படின்றது இருக்கும். இதுல ரெண்டு ஹரிசான் வரும். ஒன்னு ட்ரூ ஹரிசான், இன்னொன்னு ஆஸ்ட்ரானமிக்கல் ஹரிசான். சரிங்களா, ஆஸ்ட்ரானமிக்கல் ஹரிசான்னா நம்ம இந்த வானியல் அடிவானம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஹரிசான். இன்னும் இங்க இருக்கிறது வந்து ட்ரூ ஹரிசான். சரிங்களா, இப்ப ரெண்டு இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த அட்மாஸ்பியர்ன்றது மாறுபடும். சரிங்களா, இந்த ஜெனித் லெவல்ல இந்த அட்மாஸ்பியர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும். தின்ன அப்படின்னா மெல்லிசா இருக்கும். இந்த ஹரிசான் லேயர்ல எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் அடர்த்தி ஆக ஆக தான் நம்மளுக்கு இந்த ஒளி விலகலானது நல்லா ஏற்படும். சரிங்களா, இந்த அட்மாஸ்பியர் அடர்த்தி ஆக ஆக தான் என்ன ஏற்படும், ஒளி விலகலானது அதிகமாக ஏற்படும். சரிங்களா, இந்த ஒளி விலகல் அதிகமாக ஏற்பட தான் நம்மளுக்கு என்ன செய்யும், நட்சத்திரங்கள் மின்னுவது அதிகமாக தெரியும். அப்போ எங்க அதிகமாக தெரியும், ஹரிசான்ல தான் அதிகமாக தெரியும். இந்த அடிவானத்துல தான் நட்சத்திரங்கள் மின்னுவது அதிகமாக தெரியும். ஓகே, ஆப்ஷன் ஏ, 6th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following correctly defines the amplitude of a wave? அதாவது ஒரு அலையின் வீச்சை சரியாக வரையறுக்கிறது. அலையின் வீச்சுனா முதல்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, நம்ம ஒரு வேவ் போட்டோம். என்ன வேவ் போட்டோம், டிராவர்ஸ் வேவ்னு சொல்லி ஒரு வேவ் போட்டோம். அதில் சென்டரில் ஒரு லைன் போகும். இப்போ இதுக்கு மேலும் கீழே ஒன்று வரைஞ்சோம். அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி படிச்சிருந்தோம். இந்த மேலே இருக்க பாட்டு என்னன்னு சொன்னோம், கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கீழே இருக்க பாட்டு என்னன்னு சொன்னோம், த்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னோமா. கரெக்டா, இப்போ இந்த ஆம்ப்ளிட்யூட்னா என்ன அர்த்தம்னா எங்க அதோடைய ஹைட், இந்த சவுண்டோட ஹைட் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அலை வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அப்போ இங்கே அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே மேலே அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மேலே ஒரு இடம் வரைகிறேன், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம்ல, இருக்கிறதே அதிகமாக எங்கே இருக்கும், சென்டரில் இருக்குமா, அந்த இடத்த என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னாக்கா ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இது எதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிட்யூட் அதிகரிக்க லவுட்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். லவுட்னஸ்னா ரொம்ப அதிகமாக கத்துறது, உறக்க கத்துதல்னு அர்த்தம். சரிங்களா, லவுட்னஸ்ன்றது அதிகமாக இருக்கும். இந்த ஆம்ப்ளிட்யூட் கம்மியாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா சாஃப்ட் சவுண்டாக இருக்கும், மென்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ ஆம்ப்ளிட்யூட் என்ன தெரிஞ்சுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹைட் எங்கே இருக்கோ அது பேர் தான் என்னது ஆம்ப்ளிட்யூட். இப்போ ஆப்ஷன்லேருந்து பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive crest. இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த ஒரு கிரெஸ்ட், இது ஒரு கிரெஸ்ட், இது ஒரு கிரெஸ்ட், இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் கிரெஸ்ட்டுக்கு உள்ள தூரத்தை தான் என்னன்னு சொல்லியிருக்கான், ஆம்ப்ளிட்யூட்னு சொல்லியிருக்கான். அது தப்பு. இது பேர் தான் என்னது அப்படின்னா வேவ் லென்த். சரிங்களா, ரெண்டு கிரெஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியான இரண்டு முகடுகளின் தூரம் தான் எவ்வளவு அப்படின்னாக்கா வேவ் லென்த். முகடுகளின் தூரம் அல்லது அகடுகளின் தூரம், இங்க த்ரோன்னு சொல்லி படிச்சீங்களா, இந்த ரெண்டுத்தையும் தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வேவ் லென்த்ன்றது சொல்லலாம். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால என்ன ஆப்ஷன் வராது,
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன், அதாவது துகள்கள் அதன் சராசரி நிலையிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. கரெக்டா, துகள்கள்ன்றது இங்க இருக்கு, அதிகபட்சமா எங்க இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதாவது என்னன்னு சொல்லுவோம், ஆம்பிளிட்யூட்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பின்றது கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஸ்பீட் வித் விச் த வேவ் டிராவல்ஸ், இதை பத்தி பேசுறது என்ன, அது ஸ்பீடு தான். அதனால இதுக்கும் ஆம்பிளிட்யூடுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை வைப்ரேஷன்ஸ் நடக்குது அல்லது ஒரு செகண்டுக்கு எத்தனை வேவ் லென்த் வந்து பாஸ் ஆயிருக்கு, இதை பத்தி பேசுறது ஃபுல்லா ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, ஃப்ரீக்வன்சி தான் என்னன்னு சொல்றோம், 1/t. ஒரு செகண்டுக்கு நம்பர் ஆஃப், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எத்தனை வேவ் லென்த் வந்து பாஸ் ஆகுது, இதை பேசுறது ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, ஆப்ஷன் 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து which of the following statement about evaporation is true, பின்வரும் ஆவியாவுதல் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், முத எவாப்ரேஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா, ரெண்டு இருக்கு, ஒன்னு எவாப்ரேஷன், வேப்பரைசேஷன், பாயிலிங். சரிங்களா, எவாப்ரேஷன், வேப்பரைசேஷன், பாயிலிங். எவாப்ரேஷன் தமிழ்ல வந்து ரெண்டுத்தையும் ஒரே பேர் தான் இருக்கும். எவாப்ரேஷனால் ஒரே ஆவியாவல் தான், வேப்பரைசேஷனால் ஆவியாவல் தான். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வேப்பரைசேஷன்ல ரெண்டு தான் என்னது அப்படின்னாக்கா, ஒன்னு எவாப்ரேஷன், இன்னொன்னு பாயிலிங். சரிங்களா, இந்த எவாப்ரேஷன்ன்றது எங்க ஏற்படும் அப்படின்னாக்கா, இந்த எவாப்ரேஷன் நடைபெறதுக்கு அதோடைய பாயிலிங் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா, நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொதிநிலைக்கு ஒரு மூடியில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடத்துக்கு மூடியில் கொஞ்சம் தண்ணி சிந்திந்து இருப்போம். இந்த தண்ணியானது நீ கொதிக்க வச்சு தான் ஆவியாகணுன்றது இல்லை, கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே காஞ்சு போயிருது இல்லை. இந்த மாதிரி செயல்பாடுலாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த எவாப்ரேஷன்லாம் நடக்கும். சரிங்களா, நீ ஹீட் கொடுத்து ஒரு கொதிநிலையை அடைஞ்சு செய்கிறது வந்து என்னது, பாயிலிங். இது ரெண்டுமே எது கீழே தான் வரும் அப்படின்னா வேப்பரைசேஷன் கீழே தான் வரும். புரிஞ்சுச்சா, எவாப்ரேஷன் என்ன, பாயிலிங் என்னன்ற டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவாப்ரேஷன்றது போன குரூப் டீல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. சரிங்களா, எவாப்ரேஷன், பாயிலிங். எவாப்ரேஷன் அப்படின்னா அது பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, அது மேலோட்டமா இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், வந்துடும், ஆவியாகுதல் ஆயிரும். சரிங்களா, இந்த பாயிலிங்ன்றது அதோடைய இந்த பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணி நடக்கிறது தான் கொதித்தல், தமிழ்ல கொதித்தல்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்ப இது எங்க நடக்கணும் அப்படின்னா தண்ணியோட மேல் பரப்புல மட்டும் நடக்கும். எவாப்ரேஷன் இஸ் த சர்ஃபேஸ் பினாமினா, இது ஒரு சென்டென்ஸ் அப்படியே புக்ல இருக்கும். எவாப்ரேஷன் இஸ் த சர்ஃபேஸ் பினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எங்க மட்டும் தான் நடக்கும், மேற்புறத்துல மட்டும்தான் நடக்கும். சரி கவனிங்க, இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இப்போ 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்றதை பாருங்க. சரிங்களா, இப்போ கீழேருந்து வரேன். இட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த லிக்விட், ஒரு திரவம் முழுவதும் நிகழ்கிறதா கிடையாது. நம்ம என்னன்னு படிச்சிட்டோம், அதோடைய மேல் பரப்புல மட்டும்தான் நடக்குன்றத படிச்சிட்டோம். அடுத்து என்ன படிச்சிருக்கோம், கொதிநிலையில் மட்டுமே நிகழ்கிறது. இப்படி நிகழ்ந்து அதுக்கு பேர் என்னது, பாயிலிங், கொதித்தல். கரெக்டா, கொதிநிலையில மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் பாயிலிங். சரிங்களா, அதுக்கு எவாப்ரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு கொதிநிலையை அடையணுன்ற அவசியமும் இல்லை. சரிங்களா, அப்ப என்ன ஆப்ஷன் வராது, சீன்ற ஆப்ஷனும் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் மட்டுமே நிகழ்கிறது. கரெக்ட், நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, இட் அக்கர்ஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட். எவாப்ரேஷன் இஸ் த சர்ஃபேஸ் பினாமினா, மேலோட்டமா மேற்பரப்புல மட்டும்தான் நடக்கும் இந்த எவாப்ரேஷன் நடக்கும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் என்னது, பி. இட் ரெக்வயர்ஸ் நோ ஹீட். கரெக்ட் தான், ஆனா கொஞ்சம் டெம்பரேச்சர் தேவை. அந்த தண்ணி நம்ம மூடி மேல இருக்க தண்ணி ஆவியாறதுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரா தேவை. அப்ப அதுக்கு என்ன தேவை, கோரளவு ஹீட்டு தேவை. ஆனா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அடையிற அளவு ஹீட்டு தேவையான கேட்டா இல்ல. ஓகேங்களா, அடுத்த விஷயம் பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். இது நிறைய வேவ் கொடுத்துருக்காங்க, அந்த வேவை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், இதுக்கு கேள்வி. சரிங்களா, இதை நீ படிக்கிறப்பயே இந்த வேவெல்லாம் யார் கண்டுபிடிச்சா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். சரிங்களா, × 10⁶ × 10⁻11 அது எவ்வளவு அளவுன்றத ஒரு ஓவராலா ரீட் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா, இன் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃப்ராரெட் ரெட் ரேஸை கண்டுபிடிச்சது வந்து எரிச்சல் மாதிரி இருக்கும். நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கல, ரெட் அப்படின்னா எரிச்சல் அப்படின்ற மாதிரி ஆத்துல வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த என்னென்ன வேவை யார் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதோட மதிப்புகள் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா. கவனிங்க, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு விஷயம் நான் வரணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்க்கு என்ன தேவையில்லை அப்படின்னா ஊடகம் தேவையில்லை. சரிங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்க்கு என்ன தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை. இதுக்கு மீடியம் இல்லாம என்ன செய்யும், பரவக்கூடியது.
சரிங்களா? இப்ப ரேடியோ வேவ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா செல்லுலார் போனுக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? ரேடியோ வேவ் எதுக்கு யூஸ் பண்றோம்? செல்லுலார் போனுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து மைக்ரோவேவ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேடார் சிஸ்டம் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட். நுண்ணலைகள், சின்ன சின்ன அலைகள்லாம் இருக்கும்ல, அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேடார் சிஸ்டம் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட். அடுத்து நேவிகேஷன் இன்ஃப்ராரெட் ரேஸ். நேவிகேஷன் இன்ஃப்ராரெட் ரேஸ் இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிமோட் ஸ்விட்ச் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? எதுக்கு? அகச்சிவப்பு கதிர்கள். நம்ம ரெட்ல நம்ம பட்டன் அழுக்கும்போது தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ரெட் கலர் வரும்ல, ரிமோட் ஸ்விட்ச் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? அடுத்து இந்த காமா ரேஸ்ன்றது யூஸ் பண்றோம்னா அதிலே வார்த்தை இருக்கு பாருங்க, காமா ரேஸ் இன் கேன்சர். அப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெடிசன் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் படிக்க வேணாம், ஒன்னே ஒரு விஷயம் தான் படிச்ச போதும். இந்த ரேஸ் இன்னும் 2-3 டைப் ஆஃப் ரேஸ் இருக்கும். அந்த ரேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த ரேஸ் யாரு கண்டுபிடிச்சா, அந்த ரேஸோட அளவுகள் என்ன, இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். இங்க ஒரு 4 ரே பார்க்கற, இதை அப்படியே படிச்சுட்டு முடிஞ்சிடும். சரிங்களா? ரேடியோ, செல்போன். சரிங்களா? செல்லுலார் போன், ரேடியோ, செல்போன். மைக்ரோவேவ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேடார் சிஸ்டம் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட். அடுத்து நேவிகேஷன் இன்ஃப்ராரெட் ரேவ்ஸ். இந்த இன்ஃப்ராரெட் ரேவ்ஸ் அப்படின்னாலே ஒரு சிக்னலை கடத்துறதுக்கு தான். சரிங்களா? ரிமோட் ஸ்விட்ச் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து காமா ரேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், இது முக்கியம். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கேன்சருக்கு யூஸ் பண்றோம். இந்த பாயிண்ட் முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन, the velocity of wave is frequency f and wavelength lambda. சரிங்களா? frequency வந்து f ன்னு இருக்கும்போது wavelength வந்து lambda ன்னு இருக்கும்போது velocity எனக்கு என்ன? அப்ப நம்ம எழுதுறோம்ல ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். velocity is equal to lambda into f. சரிங்களா? velocity is equal to lambda into f. lambda அப்படினாக்கா அலைநீளம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாம்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? அதிர்வெண் என்னன்னு சொல்றோம்? f ன்னு சொல்றோம். திசைவேகம் v. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, சவுண்ட் டாபிக்ல இது ஒரே ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 11th क्वेश्चन. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்களேன், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் டிராவர்ஸ் வேவ். சரிங்களா? என்ன தமிழ்ல பாருங்க, ஒளி அலைகள் குறுக்கலைகள் ஆகும். ஃபர்ஸ்ட் தப்பு, ஒளி அலைகள் எல்லாமே என்ன அலைகள் அப்படின்னா நெட் அலைகள். ஓகேங்களா? ஒளி அலைகள் என்ன அலைகள்? நெட் அலைகள். அதாவது இங்கிலீஷ்ல லாங்கிடியூடினல் வேவ்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, லாங்கிடியூடினல் வேவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு படிச்சோம். லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னாக்கா கம்ப்ரஷன், ரிஃப்ராக்ஷன், இதெல்லாம் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா. அப்ப சவுண்ட் வேவ் ஆர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், சவுண்ட் வேவ் ரெக்வயர் எ மெட்டீரியல் மீடியம் ஃபார் தேர் ப்ரொபகேஷன். அதாவது ஒளி அலைகள் பரவுவதற்கு பருப்பொருள் ஊடகம் தேவை. அதாவது ஒளி டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைன்னு போட்டிருக்காங்க, ஊடகம் தேவை. அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட். சரிங்களா? ஊடகம் தேவையில்லாத எந்த ஒளி அப்படின்னாக்கா லைட் வரும்ல, அந்த ஒளிக்கு தான் என்ன தேவையில்ல, ஊடகம்ன்றது தேவையில்ல. சவுண்டுக்கு என்ன தேவை, ஊடகம்ன்றது தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கூற்று தவறானது, காரணம் சரியானது. கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி. அடுத்த விஷயம் வரலாமா? Which of the following correctly matches a measurable property of matter which its SI unit? கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எந்த இதுக்கு வந்து எஸ் யூனிட் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதன் அழகையும் சரியாக பொருத்துவது எது எது கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா பாருங்க. டெம்பரேச்சருக்கு வந்து கலோரின்னு கொடுத்துருக்காங்க. கலோரி ஹீட்டுக்கு தான் கலோரி வறுமை வருது, டெம்பரேச்சருக்கு வராது. டெம்பரேச்சருக்கு சரியான எஸ் யூனிட் என்னது, கெல்வின். அடுத்து டென்சிட்டிக்கு என்ன வரும், கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். கரெக்டாக தான் இதான் வரும். அடுத்த நம்ம கொடுத்துருக்காங்க வால்யூம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, கியூபிக் சென்டிமீட்டர் வரக்கூடாது. ஏன் கியூபிக் சென்டிமீட்டர் வரக்கூடாது, நம்ம லென்த் ஆஃப்ல எதில் அளக்குறோம், மீட்டர்ல அளக்குறோம். அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா கியூபிக் மீட்டர் அப்படின்றதா வரணும். சரிங்களா? வந்திருந்தா கரெக்ட். அடுத்து ப்ரெஷருக்கு என்ன யூனிட், நியூட்டன்றது ஃபோர்ஸுக்குரிய யூனிட், ப்ரெஷருக்குரிய யூனிட் வந்து பாஸ்கல். அப்ப இங்க கொடுக்கிறது எது கரெக்ட், டென்சிட்டி மட்டும் தான் கரெக்ட். அதனால ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நல்லா புரியுதா? வெப்பநிலைக்குரிய யூனிட் வந்து கெல்வின். சரிங்களா? அடர்த்திக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் பர் கனமீட்டர். கரெக்ட் தான். ஏன் அடர்த்தி அது கரெக்ட், அடர்த்தி சிக்கல் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, மாஸ் பை வால்யூம். மாஸ்னா என்னது, நிறை பை கன அளவுன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நிறைக்கு என்ன யூனிட், கேஜி. வால்யூம்க்கு வந்து கியூபிக் மீட்டர். அப்ப இந்த மேல் எழுதும் போது கரெக்டா எழுதிருக்காங்க பாருங்க, கிலோகிராம் பர்
கனமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பருமன். பருமன்ன்ற வால்யூம், அதுக்கு என்ன யூனிட் போட்டிருந்துருக்கணும், கியூபிக் மீட்டர் போட்டிருந்துருக்கணும், அதனால இது தப்பு. அடுத்து அழுத்தம் அப்படின்னா என்ன யூனிட், பாஸ்கல். நியூட்டன்றது எதுக்கு வந்திருக்கும், விசை அப்படின்றதுக்கு வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா, 13. அடுத்து அதே தான் பாருங்களேன், இந்த எவாபரேஷன் வச்சு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. ஒரு கொஸ்டின் ஒரு கான்செப்ட், சரிங்களா? அதுக்கு நீ கான்செப்ட் படிச்சுட்டு அப்படின்னாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக படிச்சிடலாம். அவங்க கான்செப்ட் என்ன படித்தோம், எவாபரேஷன் என்ன, வேப்பரைசேஷன் என்ன, பாயிலிங் என்னன்றதை படித்தோம், சரிங்களா? வேப்பரைசேஷன் கீழே தான் இந்த எவாபரேஷன் அண்ட் பாயிலிங் வருதுன்றதை பார்த்தீங்க, சரிங்களா? இந்த எவாபரேஷன்றது மேற்பரப்பில் மட்டும் நடைபெறும். அது என்ன செய்யுது, லிக்விடை கேஸாக மாற்றுதுன்றதை படித்தோம். மேற்பரப்பில் மட்டும் நடைபெறும். இது எவாபரேஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, அது வந்து பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற அவசியம் இல்லை. அது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே என்ன நடந்துடும், எவாபரேஷன்றது நடந்துடும். ஆனால் பாயிலிங்கிறது அதோடைய இன்டென்சி அதிகப்படியான செயல்பாடு நடந்திருக்கும். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஹீட் எனர்ஜின்றது அந்த பாயிலிங் பாயிண்ட் அளவு கொடுத்துருப்போம், கரெக்டாக? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், கொடுத்துருக்கிறதுல எது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா வாசித்து பாருங்க. இட் சேஞ்சஸ் சாலிட்ஸ் டைரக்ட்லி இன்டு வேப்பர்ஸ் அப்பான் ஹீட்டிங் ஸ்ட்ராங்லி. என்ன கொடுத்துருக்கான், சாலிட்ஸை டைரக்டா என்ன மாற்றுதான், வேப்பர்ஸாக மாற்றுதான். அப்படி மாற்றல, அப்படி மாற்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சப்ளிமேஷன். நம்ம அந்த சூடத்தை தான் டைரக்டாக சாலிடாக இருக்கும், டக்குன்னு என்ன மாற்றுறோம், வேப்பரை மாற்றோம்ல, அந்த முறைக்கு பேர் வந்து சப்ளிமேஷன், சரிங்களா? எவாபரேஷன் கீழே வராது. அடுத்து இட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி அட் தி பாயிலிங் டெம்பரேச்சர் ஆஃப் தி லிக்விட். இது எங்கே மட்டும் தான் நடைபெறும் போட்டிருக்காங்க, திரவத்தின் கொதிநிலையில் மட்டுமே நிகழ்கிறது போட்டிருக்காங்க. அது கரெக்டா தப்பு. கொதிநிலை இல்லாமலே என்ன நடக்கும், இந்த எவாபரேஷன்றது நடக்கும். அடுத்து ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் சேஞ்சஸ் லிக்விட் டு கேஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் பிலோ தி பாயிலிங் பாயிண்ட். அந்த பிலோ தி பாயிலிங் பாயிண்ட்ல என்ன நடக்குன்னு கொடுத்துருக்காங்க, இந்த லிக்விட் வந்து என்ன மாற்றி கொடுத்துருக்காங்க, கேஸ்ன்ற ஃபார்முக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, கரெக்ட். அடுத்து இட் ரெக்வயர்ஸ் தி லிக்விட் டு ஃப்ரீஸ் பிஃபோர் சேஞ்சிங் டு தி கேஸ் ஃபார்ம். என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது கொதிநிலை, கொதிநிலைக்கு கீழே திரவத்தின் மேற்பரப்பிலிருந்து வாயுவாக மாறுகிறது. அடுத்து டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வாயுவாக மாறுவதற்கு முன் திரவம் உறைந்து போவது அவசியம். அது எதுவுமே கிடையாது. என்ன நடக்குது, அது கொதிநிலையை அடையணுன்ற அவசியம் இல்லை. மேற்பரப்பு மட்டும் என்ன மாறிடும், வாயுவாக மாறிடும். அதனால ஆப்ஷன் சி, ஓகேங்களா? அதான் ஒரு கான்செப்ட் படிச்சுன்னா அடுத்தது கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following thermodynamic process ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் கால்டு. அதாவது தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வெப்ப இயக்கவியல். அது என்ன முறைன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? என்ன கேள்வின்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, வால்யூம்ல அதாவது பருமன்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ், இந்த வெப்ப இயக்கவியல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு வெப்பத்தை கொடுத்து அதோட நிலையை நீ மாத்துறது, சரிங்களா? ஒரு வெப்பத்தை கொடுத்து என்ன செய்யற அப்படின்னா, அதோட ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு முடிவு நிலைக்கு நீ ஒரு விஷயத்த மாத்துறீங்கல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். நல்லா புரிஞ்சுக்க. ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாத்துறது, கரெக்டா? இப்படி மாற்றும் போது ஒரு 3 விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கும் அல்லது மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதுல 3 விஷயம் தொடர்புடையதா இருக்கும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், சரிங்களா? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இந்த மாதிரி நான் மாற்றும் போது எனக்கு அந்த டெம்பரேச்சர்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை ஐசோ தெர்மல் அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? நான் இந்த மாதிரி விஷயம் பண்றேன், என்ன பண்றேன், வெப்பத்தை கொடுத்து ஒரு விஷயத்த மாத்துறேன். ஆனா அந்த வெப்பம் உள்வாங்கவும் இல்லை, வெளியேறவும் இல்லை. அந்த டெம்பரேச்சர்ல அது என்ன செய்யுது, கான்ஸ்டன்டா இருக்கு. ஆரம்பத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர்ல கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனால் அது என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதோடைய பருமன்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு மற்றும் அதுல ப்ரெஷர் அதிகமாகவோ கூடமாகவோ ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? இது 2 மாறி இருக்கு, இது 1 மட்டும் மாறல. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஐசோ தெர்மல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து இங்கிலீஷ் தமிழ்லயே அதே தான் வரும், ஐசோ தெர்மல் அப்படின்னு தான் வரும். அடுத்து ப்ரெஷர்ல எந்த மாற்றமும் இல்லை, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசோ பேரிக் அப்படின்னு சொல்லி பேரு, சரிங்களா? என்ன பேரு, ஐசோ பேரிக். எப்படி நாத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, பேரோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமா, அது அப்படியே இங்கே போட்டுக்கிட்டேன், ஐசோ பேரிக், சரிங்களா? ஐசோ தெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும், ஐசோ பேரிக்னா என்ன கான்ஸ்டன்டா இருக்கணும், ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்த இன்னொன்று விஷயம் இருக்கு, என்னது அப்படின்னா வால்யூம். இது வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, மற்ற 2லயும் மாற்றம் ஏற்படுது, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐசோ மெட்ரிக்னு சொல்லலாம் அல்லது ஐசோகோரிக் அப்படின்றது சொல்லலாம், சரிங்களா? ஐசோமெட்ரிக் ஆர் ஐசோகோரிக். புரிஞ்சு என்ன சொல்றேன், தெர்மோடைனமிக்ஸ் என்ன படிச்சிருக்கேன், தெர்மோடைனமிக்ஸ் கீழே ஒரு 3 விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயம், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இந்த 3ல ஏதாவது 1 மாற்றம் ஏற்படும்,
ரெண்டு மாற்றம் ஏற்படும், ஒன்று வந்து மாறாமல் இருக்கும் சரிங்களா. அப்படி ரெண்டு மாற்றம் ஏற்படுது, டெம்பரேச்சர் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஐசோதெர்மல். வால்யூமும் டெம்பரேச்சரும் மாற்றம் ஏற்படுது, ப்ரெஷர் மாறாமல் இருக்குன்னா அது ஐசோபாரிக். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மாற்றம் ஏற்படுது, எனக்கு வால்யூம் மாறாமல் இருக்குது அப்படின்னா அது பேர் ஐசோமெட்ரிக் அல்லது ஐசோகோரிக் சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் யூ அப்ளை ப்ரெஷர் டு தி கேஸ், என்ன பண்றோம், கேஸ்ல ப்ரெஷர் பண்றோமா சரிங்களா. வாட் ஹேப்பன்ஸ் டு இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் சரிங்களா. தமிழ் அப்படியே வாசித்துக்க, ஒரு வாயுவின் மீது அழுத்தத்தை பிரயோகித்தால், ஒரு வாயு இருக்கு அதுல என்ன கொடுக்குறேன் நான், அழுத்தம் கொடுக்குறேன். கொடுக்கும்போது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மற்றும் விசைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மற்றும் விசையில் என்ன நடக்கும் அப்படின்றது கேள்வி சரிங்களா. நான் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் ஆனது குறையும், இந்த ஃபோர்ஸ் ஆனது அதிகரிக்கும் ஓகேங்களா. இந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, எல்லாத்துலயுமே சின்ன 2-3 மாலிகுல் இருக்கும்ல, அந்த 2 மாலிகுலுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படின்றது சொல்றோம் சரிங்களா. இந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் என்ன செய்யணும், நம்ம அழுத்தம் கொடுத்தேன் அப்படின்னாக்கா குறைய ஆரம்பிச்சிருமா, அது பேர் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ். மூலக்கூறுக்கு இடையிலான இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது நான் இங்கே அழுத்தம் கொடுக்கறனால அதில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் குறையுதோ அங்கெங்கெல்லாம் அதோடைய விசை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். புரிஞ்சுச்சு என்ன பற்றி சொல்கிறோம்னா, இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் டிக்ரீசஸ், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ். இது கரெக்ட், ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் இன்க்ரீசஸ், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். நடக்காது சரிங்களா. ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, என்ன ஆகும், குறையும். அப்போ ஆப்ஷன் பி வராது. அடுத்து இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ் போத் இன்க்ரீசஸ். போத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏதாவது ஒன்று நடந்தால் இது நடக்காமல் இருக்கணும், நடந்திருக்கணும். போத் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. இது நடக்காது. என்ன கொடுக்குறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் ஃப்ரம் செல்சியஸ் டு கெல்வின். அதாவது செல்சியஸில் இருந்து நான் எதுக்கு செல்சியஸ் அளவு என்ன மாற்றணும்னா கெல்வினா மாற்றணும் சரிங்களா. நமக்கு ஒரு தெரியும் என்ன ஃபார்முலா, C = K - 273 நம்ம போடுவோம் சரிங்களா. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செல்சியஸை கொடுத்துருக்காங்க, அதை என்ன சொல்லிட்டாங்க, கெல்வினா சொல்லிட்டான். அப்போ செல்சியஸ் கொடுத்துருக்காங்கன்னா C இந்த -273 கிட்ட என்ன வந்துடும், +273 C = K வந்துருமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செல்சியஸோட 273 ஆட் பண்ணணும். அப்போ அப்படியே பாருங்க, ஆப்ஷன் என்னன்னா, கொடுக்கப்பட்ட வெப்பநிலையுடன் 273 கூட்ட வேண்டும். ஆப்ஷன் ஏ, add 273 to the given temperature. அடுத்த கொஸ்டின்ல பாருங்களேன், the force of attraction between, திருப்பி அதே தான் வந்திருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்றது எதில் அதிகமாக இருக்கும், சாலிட்ல தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதில் அதிகமாக இருக்கும், சாலிட் திடப்பொருட்கள்ல அதிகமாக இருக்கும். அடுத்தது எது அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா லிக்விட். அடுத்தது எதில் இருக்கும் அப்படின்னாக்கா கேஸ். அப்போ இருக்கிறதுல எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, லிக்விட்ல இடைநிலையில் இருக்குது, சாலிட்ல அதிகபட்சம் இருக்குது சரிங்களா. இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், துகள்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை திரவங்களில் இடைப்பட்டது. ஆப்ஷன் டி. இங்கே ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் இருந்திருக்கணும், இங்கே மேக்ஸிமம் இருந்திருக்கணும். கரெக்டா. இப்போ அப்படியே வாசித்து பாரு, துகள்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை திரவங்களில் இடைப்பட்டது, திண்மங்களில் அதிகபட்சம் மற்றும் வாயுக்களில் குறைந்தபட்சம். இவ்வளவுதான். இந்த ஒரு கான்செப்ட் படிச்சுட்டா போதும், நீ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். 18வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வாசித்துக்கோங்க சரிங்களா. கொஸ்டினை பார்த்தோன்னா பயந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாது. கொஸ்டின் ஈஸி, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி சரியா. வா கொஸ்டின்ல போகலாம். ஒய் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் ஹாவ் மோர் எனர்ஜி தென் ஐஸ் பார்ட்டிகல்ஸ். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ் அப்படியே வாசித்து பாருங்களேன். 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர்த்துகள்கள், அதாவது நீர்த்துகள்கள் இருக்கான் சரிங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வரைஞ்சிக்கிறேன். நீர்த்துகள்களை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன டிகிரியில தான் இருக்கு, 0 டிகிரியில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே வெப்பநிலையில் உள்ள பனிக்கட்டி துகள்கள். இதே வெப்பநிலையில் என்ன இருக்கு அப்படின்னா பனிக்கட்டி துகள்கள்ன்றது இருக்கான் சரிங்களா. என்ன இருக்கு, பனிக்கட்டி துகள்கள் இருக்கு. துகள்களை விட ஏன் அதிகமாக ஆற்றலை கொண்டிருக்கின்றன. இதுவும் 0 டிகிரியில தான் இருக்கு. ஆனா எதுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸுக்கு வாட்டர் அதிகமா இருக்கு, வாட்டர் பார்ட்டிகல்ஸுக்கு வாட்டர் அதிகமா இருக்கு. இதுதான் கொஸ்டின் சரிங்களா. திரும்ப நல்லா வாசித்துக்க. ஒய் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் ஹாவ் மோர் எனர்ஜி தென் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அட் சேம் டெம்பரேச்சர். இதை விட இது 0 டிகிரியில் இருக்கும் போது ஏன் அதுக்கு
அதிகமான எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல என்ன நடைபெறும் அப்படின்னா, இது 0 டிகிரியில் இருக்கா, அப்போ என்ன நடைபெறும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல என்ன நடைபெறும் அப்படின்னா, இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதை மாற ட்ரை பண்ணும் அப்படின்னா, லிக்விடா மாற ட்ரை பண்ணும். சரிங்களா, எதா மாற ட்ரை பண்ணும், லிக்விடா மாற ட்ரை பண்ணும். அதனால என்ன செய்யும் அப்படின்னா, அதிகமாக இதை சுற்றி இருக்க ஹீட் இருக்கும்ல, இதை சுற்றி ஹீட் இருக்கும்ல, ரூம் டெம்பரேச்சரோ இல்லை அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோ அது இருக்கும்ல, அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். புரியுது என்ன சொல்கிறேன், அதை ஃபுல்லாக என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றதான் கான்செப்ட். சரிங்களா, ஏன் இதுக்கு அதிகமான எனர்ஜி இருக்குது, இது இன்னும் லிக்விடாக மாறுறதுக்கு முயற்சி செய்யும். சரிங்களா, அதனால என்ன செய்யுது, சுற்றி இருக்க ஹீட் எனர்ஜியை ஃபுல்லாக என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணுது. சரிங்களா, வெப்ப ஆற்றலை ஃபுல்லாக என்ன செய்யும், உள்வாங்கி கொள்ளும். இப்போ ஆப்ஷனில் பாருங்க, டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஐஸ் ஃப்ரம் ஐஸ். சரிங்களா, ஐஸ் டு லிக்விட் வாட்டர், வாட்டர் அப்சர்வ்ஸ் எனர்ஜி இன் இட் இல்ல. அடுத்து, பிகாஸ் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஃப்ரம் ஐஸ் டு வாட்டர் வேப்பர், வாட்டர் அப்சர்வ்ஸ் எனர்ஜி இன் இட் இல்ல. அடுத்து, என்ன அப்சர்வ் பண்ணணும் சொல்லியாச்சு, ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் ஹீட் எனர்ஜி என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணும். புரியுது என்ன சொல்றேன், அதனால தான் என்ன செய்யுது, அதிகமான ஆற்றல் உடையவையா இருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி. தமிழையும் பாருங்க, பனிக்கட்டி திரவ நீராக மாறும் போது, பனிக்கட்டி என்ன மாறுதா, திரவ நீராக மாறுகிறதா. அதனால என்ன செய்யுது, பனிக்கட்டி துகள்கள் மறை வெப்பத்தை உறிஞ்சுகின்றன. மறை வெப்பம்னா அது சுற்றி இருக்க ஹீட் என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால தான் என்ன அது இருக்கு, அதுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் டி. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் மெஷரிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவோட ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன, ஒரு ஒலி அலையின் அதிர்வெண்ணை அளவிடுவதற்கான நிலையான அலகு எது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒலி எஃப்சி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு என்ன போடுவேன், 1/T போடுவோம். என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், ஹெர்ட்ஸ் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், which of the following statement is correct about the attraction of particles of matter. அதாவது பருப்பொருள் துகள்களின் ஈர்ப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை தான் நம்ம அங்கே படித்தோம். எதில் அதிகமாக இருக்கும் சொல்லி படித்தோம், சாலிடில் இருக்கிறதுல அதிகபட்சமாக இருக்கும், எதில் இடை இன்டர்மீடியட்டாக இருக்கும், லிக்விடில் இன்டர்மீடியட்டாக இருக்கும், எதில் இருக்கிறதுல குறைந்தபட்சமாக இருக்கும், கேஸில் குறைந்தபட்சமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த கிராவிடேஷனல் லா படித்தோம்ல, செகண்ட் ஃபோக்கஸ் லைவ்ல, அந்த டெஸ்ட் ரிவ்யூவில் பாருங்க போயிட்டு நம்ம அந்த கிராவிடேஷன் லா ஆஃப் கிராவிடேஷன் படி படிச்சிருப்போம். அப்போ அது எல்லா பொருளுமே ஒன்றே ஒன்று ஈர்க்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான், ஒன்றே ஒன்று ஈர்க்குன்னு சொல்லி படித்தோமா. அப்போ எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, சாலிடுக்கு அதிகமாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியாக எதுக்கு இருக்கும் அப்படின்னா வாட்டருக்கு, அதை விட ரொம்ப கம்மியாக எதுக்கு இருக்கும் அப்படின்னா கேஸுக்கு. சரிங்களா, அங்கேருந்து வர அப்படியே தொடர்ச்சி தான். இப்போ இங்கே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேட்டர், ஒரு பொருளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பொருளுக்கும் அது என்ன செய்யும், மாறுபட்டு இருக்கும் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா, ஆனால் அடுத்தடுத்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அது ஏன் தப்புன்றத பாருங்க. the force of attraction is less in liquid as compared to gas. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன்ல, வாயுக்களுடன் ஒப்பிடும்போது திரவங்களில் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிக்விட்ல கம்மியாக இருக்குது, எது கம்பேர் பண்ணும்போது கேஸு கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. அது தப்பு. எப்படி இருக்கும், லிக்விடில் தான் அதிகமாக இருக்கும், எது கம்பேர் பண்ணும்போது கேஸு கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஆப்ஷன் பி வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the force of attraction is same for different particles. இல்லை, நம்ம இப்போ தான் பார்த்தோம், எல்லா பார்ட்டிகளுக்குமே வேறு வேறு விதமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா மாறுபடுறதுல சாலிடுக்கு வர மாதிரி இருக்குது, லிக்விடுக்கு வர மாதிரி இருக்குது, கேஸுக்கு வர மாதிரி இருக்குது. அதனால் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the force of attraction is more in liquid as compared to solid. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் லிக்விடை கம்பேர் பண்ணும்போது, சாலிடோட கம்பேர் பண்ணும்போது லிக்விடில் அதிகமாகவும் சாலிடில் கம்மியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் இதே தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாசித்து பாருங்கள். திண்மங்களுடன் ஒப்பிடும்போது திரவங்களில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டான், திரவத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா, எதோட ஒப்பிடும் போது, திண்மம்னா சாலிட் ஒப்பிடும்போது. இது சரியா தப்பு. ஆனால் நம்மளுக்கு எதில் அதிகமாக இருக்கும், சாலிடில் தான் அதிகமாக இருக்கும், எதை விட, லிக்விடை விட. சரிங்களா, அப்போ எப்படி இருந்திருக்கணும், இது ஆக்சுவலாக சாலிடில் அதிகமாக இருந்து இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்படி கொடுத்துருக்கனால இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். த வெவ்வேறு துகள்களின் ஈர்ப்பு விசை வெவ்வேறாக இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following characteristics of gases, கேஸோட வாயுக்களின் சிறப்பு இயல்பு, அதோட இயல்பு என்னன்னு கேட்குறான். ஏற்கனவே என்ன படித்தோம், லிக்விடு, கேஸு, சாலிட் படிச்சிங்களா. சாலிட் படிக்கும்போது என்ன உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும், சாலிடுக்கு வந்து ஃபிக்ஸடு ஷேப் இருக்கும், அதோட உருவம், அதாவது
வடிவம் வந்து நிலையா இருக்கும் எதுக்கு சாலிடுக்கு, அதோட பருமன் எப்படி இருக்கும் நிலையா இருக்கும் சாலிடுக்கு. அடுத்து லிக்விடுக்கு எப்படி இருக்கும், அதோட வடிவம் வந்து நிலையா இருக்காது, அதுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்காது. நம்ம என்ன கண்டெய்னர் என்ன பொருளை வச்சிருக்கோமோ அது மாதிரி அது என்ன செஞ்சுக்கணும் தன்னோட ஷேப்பை மாற்றிக்கும், எது லிக்விடு சரிங்களா. ஆனால் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெஃபினைட் வால்யூம் இருக்கும், என்ன இருக்கும் பருமன்றது மாறாமல் இருக்கும். ஆனால் ரெண்டுமே சரியா இல்லாதது கேஸ் சரிங்களா. அதுக்கு என்ன கிடையாது டெஃபினைட் ஷேப்பும் கிடையாது டெஃபினைட் வால்யூமும் கிடையாது சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேஸை குடிக்கிறதுனா நோ ஃபிக்ஸட் ஷேப் அண்ட் நோ ஃபிக்ஸட் வால்யூம் ரெண்டுமே இருக்காது கரெக்ட் சரிங்களா. கம்ப்ரசிபிள் பட் நாட் ஃப்ளூயிட், அதாவது அழுத்தத்திற்கு உட்படும் ஆனால் பாயும் தன்மை அற்றதுன்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அழுத்தத்துக்கு உட்படும் போது என்ன செய்யும் அப்படின்னா பாயும் கரெக்டா. அடுத்து ஃபிக்ஸட் ஷேப் அண்ட் வால்யூம் இது எதுக்குரியது சாலிடுக்குரியது. நோ ஃபிக்ஸட் ஷேப் பட் ஃபிக்ஸட் வால்யூம் எதுக்குரியது லிக்விடுக்குரியது. தமிழ் இதே தான் வாசித்து பாருங்க. நிலையான வடிவம் மற்றும் பருமன் எது கொண்டுது அப்படின்னா திண்ம பொருள் கூடியது சரிங்களா. திண்ம பொருள் திடப்பொருள் மீங்கல்ல திண்மத்துக்குரியது. அடுத்து நிலையான வடிவம் இல்லை ஆனால் நிலையான பருமன் எதுக்குரியது திரவத்துக்குரியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, why do we feel cool when sweat evaporates from our skin? நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த நீர்த்துகள்கள் இந்த வேர்வை துளி இருக்குல்ல அது ஆவியாகும் போது நம்ம ஏன் குளிர்ச்சியா உணர்றோம் அப்படின்றது கேள்வி சரிங்களா. தமிழோட வாஸ்துக்க நம் தோலிலிருந்து வியர்வை ஆவியாகும் போது நாம் ஏன் குளிர்ச்சியை உணர்வது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா, அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட் எனர்ஜி மூலியமா என்ன செய்யுது அந்த ஆவியா மாறுது சரிங்களா. உடம்புல இருக்க வாட்டர் அந்த ஸ்வெட் பார்ட்டிகல்ஸ் எப்படி மாறுது ஆவியா மாறுது, நம்ம உடம்புல இருக்க ஹீட் மூலியமா என்ன செய்யுது ஆவியா மாறுது. அப்போ என்ன செய்யுது நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் குளிர்ச்சியா உணர்றோம் சரிங்களா. இதை பாரு நம்ம சொன்ன கான்செப்ட் எது இங்கே கரெக்டாக இருக்குன்றதை பாருங்க. ஸ்வீட் ஃபார்ம்ஸ் கிறிஸ்டல்ஸ் தட் கூல்ஸ் த ஸ்கின், வேர்வை தோலை குவிக்கும் படியங்களாக உருவாகிறது, படியங்கள்லாம் உருவாகாது, அதனால ஆப்ஷன் ஏ வராது சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவியாளதுக்கு முன் வேர்வை பனிக்கட்டியாக மாறுது, அப்பெல்லாம் நடக்காது. அடுத்து ஆவியாளதின் போது வேர்வை வெப்பத்தை வெளியிடுகிறது, வெப்பத்தை வெளியிடாது வெப்பத்தை உறிஞ்சும் சரிங்களா. இப்போ அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேர்வை ஆவியாவதற்கு தேவையான வெப்பத்தை நம் தோலிலிருந்து உறிஞ்சிக்கிறது ஓகேங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது ஸ்வெட் அப்சர்வ்ஸ் ஹீட் ஃப்ரம் அவர் ஸ்கின் டு ஆப்ரேட். இது நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்றதுனால நம்ம எப்படி உணர்றோம் வெப்ப வெளியேறதுனால நம்மளுக்கு குளிர்ச்சியா உணர தோணுகிறது சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்து கவனிங்க, கீழே கொடுத்துருக்காங்களா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா சரிங்களா. கொஸ்டின் பாரு, விச் ஆக்டிவிட்டி ஷோஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். கீழே கொடுத்து பருப்பொருள் துகள்கள் தொடர்ந்து நகர்வது கொண்டிருக்கின்றன என்பதை எந்த செயல் காட்டுகிறது. கீழே ஒரு 4 செயல் கொடுத்துருக்காங்க, அதில் பருப்பொருள்ன்றது எப்போ நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்க சரிங்களா. சுகர் செட்டிங் அட் தி பாட்டம் ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணீரில் அடியில் சுகர் என்ன செஞ்சிருச்சான் படிஞ்சிருச்சான். அப்போ அங்கே என்ன நடக்காது மூவிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நடக்காது, அந்த பருப்பொருட்கள் நகராது, அப்போ என்ன வராது ஆப்ஷன் டின்றது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஐஸ் மெல்டிங் அட் ரூம் டெம்பரேச்சர். ஐஸ் ஆனது என்ன செஞ்சிருக்கு மெல்ட் ஆகி என்ன இருக்கான் தண்ணீராக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு என்ன நடந்திருக்கு, அங்கே ஒரு பருப்பொருள் ஆனது நகர்ந்துருக்கு, ஆனால் என்ன எப்படி நகராது தொடர்ந்து நகராது கரெக்டா. ஏன்னா ஐஸ் ஆனது வாட்டரா மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு அப்படியே ஒரு ஸ்டேபிளா நின்றோம், அடுத்து என்ன செய்யாது தொடர்ந்து நகராது கரெக்டா. அப்படின்றப்ப ஐஸ் மெல்டிங் அட் ரூம் டெம்பரேச்சர் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் பீயிங் ஹீட்டட் டு இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க, நீரின் அதன் கொதிநிலைக்கு வெப்பப்படுத்துதல். வெப்பப்படுத்துதல் என்ன அர்த்தம், பாயிலிங் நம்ம படிச்சோம்ல கொதித்தல் சொல்லி படிச்சோம்ல அது நடந்துகிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலா இந்த கண்டினியூஸ்லி மேட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகும், ஆனால் நான் எப்போ அந்த ஹீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறனோ அது என்ன ஆயிரும் அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்படின்றப்ப அது எதோ பொறுத்து இருக்குது அப்படின்னா வெப்பத்தை பொறுத்து இருக்குது தவிர அதுக்கு இயற்கையாகவே என்ன இல்லை அதுவாகவே மூவ் ஆகிறதுக்கு தன்மை இல்லை. அப்படின்றப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் எ ரூம், ஒரு அறையில் நறுமண திரவத்தின் வாசனை பரவுதல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக என்ன வந்திருக்கும்னா டிஸ்பர்ஷன் வந்திருக்கும் சரிங்களா. இப்படி பரவுற செயல் எப்படி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் சரிங்களா. அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ்லி மூவிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ. ஏன் இந்த 3 வராதுன்றது தெளிவாக படிச்சு வச்சுக்க. ஒரு கிளாஸ்ல ஜீனி இருக்கு, அது என்ன ஆயிரும் கீழே போய் செட்டில் ஆயிரும், அது என்ன ஆகாது மூவ் ஆகாது, அப்போ அது கண்டினியூஸ் மூவிங் கீழே வராது. அடுத்து ஐஸ் மெல்டிங் அட் ரூம் டெம்பரேச்சர், ஐஸ் மெல்ட் ஆகுது கரெக்ட், அது எப்படி அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு மாறிடும் மெல்ட் ஆயிடுச்சுன்னா வாட்டரா மாறிடும். வாட்டர் என்ன ஆகாது மூவ் ஆகாது, அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். என்ன கண்டெய்னரில் வச்சிருக்கீங்களோ
அந்த கண்டெய்னருக்குரிய ஷேப்பாக மாதிரி ஸ்டாண்டர்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் என்ன இருக்காது, கண்டினியூஸ்லி மூவி இருக்காது. அதனால் ஆப்ஷன் சி வராது. அடுத்த ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்கான், வாட்டர் பி ஹீட்டட் டு இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். கொதிநிலை வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், தண்ணீரை கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது நான் ஹீட் குடிக்கிற வரைக்கும் என்ன இருந்துகிட்டே இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒன்ஸ் நான் ஹீட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகாது, அந்த பார்ட்டிகல்ஸ்ன்றது மூவ் ஆகாது. அது ஹீட்டிங்க்கு வருமே தவிர இயற்கையாகவே அது நகரும் தன்மை உடையது அல்ல. அதனால் என்ன வராது, ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு அறையில் நறுமண திரவியம் வாசனை பரவுதல். இங்கே ஒரு சென்ட் அடிச்சுன்னா ஃபுல் ரூம்க்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்குமா. அதனால நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே அது மற்ற ஆப்ஷன் ஏன் வராதுன்றது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஹவு டஸ் த சவுண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹார்ட் பீட் டிராவல் ஃப்ரம் செஸ்ட் பீஸ் டு தி டாக்டர்ஸ் ஏர் த்ரூ ஸ்டெதஸ்கோப். எதன் மூலயமா, ஸ்டெதஸ்கோப்ல எதன் மூலயமா ஆகுது, நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். என்னது, ரீவைப்ரேஷன் சொல்லி படிச்சிருந்தீங்களா, அது என்னது, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது முக்கியமான கேள்வி. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. மெகாஃபோன்ஸ் ஒலிபெருக்கிகள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, லவுட் ஹேலரிஸ் அண்ட் ஷெனாய்ஸ் இஸ் தி டிசைன் டூ. இதெல்லாம் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, ஷெனாய் இதெல்லாம் நீங்கள் நம்ம நெட்டில் போட்டு அதோட படங்களில் பாருங்களேன், எல்லாமே எப்படி இருக்கும். மெகாஃபோன்ஸ் நம்ம இதில் திருவிழாலாம் முன்னாடி வச்சுருந்துருப்பாங்களா, ஊதுகுழாய் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எது என்ன செய்யுது அப்படின்னாக்கா சவுண்டை நல்லா பரவ செய்யுது. ஆனால் அது எப்படி பரவ செய்யறதுன்னு தான் இங்கே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக அது எப்படி பரவ செய்யும்னா, நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் போகணுமோ அதே டைரக்ஷனில் என்ன செய்யும், பரவ செய்யும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் டைரக்ஷன், எந்த திசையில் போகணுமோ அப்படி தான் அது பரவ செய்யும். சரிங்களா, அதுக்கு தகுந்தாப்புல இங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. சவுண்ட் ஸ்ப்ரெட் சவுண்ட் வேவ்ஸ் ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷனாக வருமா, வராது. அது என்ன, அது டைரக்ஷன் தான் போகும், குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மட்டும் தான் போகும். அடுத்து கொடுத்திருக்காங்க ரெடியூஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட். நம்ம இது மாதிரி யூஸ் பண்றனால நம்மளோட இன்டென்சிட்டி என்னவா தான் ஆகும், ஹையா தான் ஆகுமே தவிர குறையாது. அதனால இந்த ஆப்ஷன் வராது, பின்றது வராது. அடுத்து கொடுத்திருக்காங்க ஃபோக்கஸ் சவுண்ட் இன் எ பர்టిక్యులர் டைரக்ஷன். கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். என்ன கொடுத்திருக்காங்க தமிழ்ல, ஒலி அலைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் குவிக்கிறது. சரிங்களா, அடுத்து கொடுத்திருக்காங்க கன்வெர்ட் சவுண்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சவுண்ட் வேவ் வந்து எது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும், ஒரு சவுண்ட் வேவ் இருக்குது, அதை எது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றோம்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக் இருக்குல்ல, இதுதான் என்ன செய்யும்னா சவுண்ட் வேவை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி அங்கே ஒயரில் கனெக்ட் ஆகும். சரிங்களா, இது என்ன செய்யாது, சவுண்ட் வேவை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றாது. ஓகே, எல்லா கொஸ்டினுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது திரும்ப ஒரு தடவை இந்த ஃபோக்கஸ் டெஸ்ட் 4ல் எல்லா டெஸ்ட் கொஸ்டினுமே நீ திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஒரு தடவை பார்த்தா பத்தாது, திரும்ப நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் அந்த கொஸ்டின்லேருந்து கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு கான்செப்ட். சரிங்களா, ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும். நீ மேலே கான்செப்ட் படித்தாலே போதும், கீழே இருக்கிறதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்படி நீ என்னென்ன கான்செப்ட்லாம் படிச்சிருக்க அப்படின்றத திரும்ப பாருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம்.